நடிகர் சூர்யா நடிப்பில் அடுத்ததாக வெளிவர இருக்க கங்குவா படத்தோட ரிலீஸ் தேதியை படக்குழு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க. நடிகர் சூர்யா நடிப்பில் கடைசியாக திரையில் வெளிவந்த படம் தான் எதற்கும் துணிந்தவன். இந்த படம் 2022 வருஷம் மார்ச் 10 திரையில் வந்துச்சு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் சூர்யா நடிப்பில் ஒரு ஹீரோவாக ஒரு படம் ரிலீஸ் ஆகலை. விக்ரம் படம், அப்புறம் ராக்கெட்ரி, அப்புறம் இந்தியில் ரிலீஸ் ஆன சூரரை போற்று, இந்த படங்களில் சின்ன சின்ன கேமியோ ரோல்களை மட்டும்தான் நடிச்சிருந்தார். ஒரு ப்ராப்பராக ஹீரோவாக நடித்து அவர் நடிப்பில் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒரு படம் திரைக்கு வரலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொடர் தோல்வி படங்களில் நடிச்சிருந்த சூர்யா கதை தேர்வில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அந்த சமயத்தில் இயக்குனர் பாலா இயக்கத்தில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு அந்த படத்தில் இருந்தும் வெளியேறி இருந்தார். அதுக்கப்புறமா சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஒரு படத்தில் கமிட் ஆகி அந்த படத்துக்கு தான் கங்குவான் பேர் வச்சு பட வேலைகள்லாம் மும்முரமாக நடைபெற்று வந்தது. அந்த படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ் வேலைகள், அது இல்லாமல் நிறைய லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா திட்டமிட்டு இருந்ததால் அதோட பணிகள்லாம் ரொம்பவே இழுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக இந்த படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே கங்குவா படத்தோட ஒரு டீசரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசரும் மக்கள்கிட்ட வெகுவாக பாராட்ட பெற்றிருந்துச்சு. இதனால் சூர்யா ரசிகர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. என்னடா எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு நம்ம ஹீரோக்குன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் படமும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. இதனால் 2 பெரிய படங்களுமே அந்த தேதியில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தான் கங்குவா படம் அந்த ரிலீஸ் தேதியிலேருந்து பின்வாங்கினாங்க. இதனால் சூர்யா ரசிகர்கள் ரொம்பவே ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல்ராஜா மேலேயும் சூர்யா மேலேயும் வெறுப்பில் இருந்தாங்க. ஏன்னா அப்படி ஒரு நல்ல ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருந்தாங்க. 2 பெரிய படங்களுமே ஒரே தேதியில் ரிலீஸ் ஆனால் ஒரு படத்தோட வசூல் கண்டிப்பாக குறையும்னு ஒரு தரப்பும், கங்குவா போன்ற பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் சோலோ ரிலீஸ் கிடைச்சாதான் அதோட பட்ஜெட்டுக்கான வசூலை எடுக்க முடியும்னு 2 பெரிய படங்களுமே ஒரே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய இடத்துல விற்று இருக்கிறதாலும் இந்த படம் தள்ளி போனதாக காரணம் சொல்லப்பட்டது. இப்படி தள்ளி போனாலும் அடுத்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அதாவது 2024 ரிலீஸ் ஆகுமா இல்லை 25ஆம் ஆண்டுக்கு தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்நிலையில் இன்னைக்கு படக்குழு 11 மணிக்கு ஒரு அப்டேட் தரதா சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட் என்னன்னா கங்குவா படத்தோட ரிலீஸை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கங்குவா நவம்பர் 14 திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே அந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தனஞ்சயன் கங்குவான்றது ஒரு குழந்தை, அது என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நவம்பர் 14 குழந்தைகள் தினத்துக்கே படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கங்குவா எப்போ ரிலீஸ் ஆனாலும் பந்தயம் அடிக்கும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் தரப்புலையும் சூர்யா தரப்புலையும் நம்பிக்கையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக ஒரு பெரிய வெற்றிக்கு கஷ்டப்பட்டிருக்க சூர்யாவுக்கு கண்டிப்பாக கங்குவா படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைய நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துறோம்.